இந்த நாளிலே வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். அது மாத்திரம் இல்லை, நம்ம வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை வழியாக நம்ம கடந்து வந்திருக்கோம்னு யோசித்து பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள். ஆனால் அந்த பிரச்சனையிலே நிற்க முடியலை. நின்றுருந்தோம்னா நம்ம மறித்து போயிருப்போம், இல்லாமல் போயிருப்போம். ஆனால் பிரச்சனை எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம தாங்கியிருக்கோம். நீங்கள் அதில் நின்று யோசித்து பாருங்கள், எவ்வளோ பிரச்சனை நம்ம வாழ்க்கையில், எவ்வளவு காரியங்கள். அதை யோசித்து பாருங்கள், தெரியும். ஆனால் அதை பாருங்கள், அதில் நிற்க விடாமல் தேவன் ஒவ்வொரு நாளும் அந்த பிரச்சனையை மேற்கொண்டு நம்மளை கடந்து வர செய்கிறார். அதில் நின்னால் நம்ம பிள்ளை தாங்காதுன்னு சொல்லி நம்மளை கடந்து வர செய்கிறார். அதான் எலியாவை பார்த்தோம்னா 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சொல்கிறான், அவன் பிரயாணப்பட்டு ஒரு நாள் தூரம் பிரயாணப்பட்டு போய் ஒரு சூழல் செடிகளை போய் இருந்துட்டு, போதும் நான் வாழ்ந்தது, எனக்கு வந்திருக்கிற பிரச்சனை என்னால் இதில் என்ன செய்ய முடியலை, இந்த பிரச்சனையை என்னால் சமாளிக்க முடியலை, நிற்க முடியலை, போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கூடும் அப்படின்னு சொல்கிறான். என் பிதாக்களை பார்க்கணும், நான் நல்லவன் அல்ல, என்னை எடுத்துக்கூடும்னு சொல்லி அவன் பாருங்கள், அவன் வாழ்க்கையில் வந்த பிரச்சனையை அவனால் தாங்க முடியலை. அவன் சொல்கிறான், போதும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. இந்த நாளையில் நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ முறை பிரச்சனைகள், தேவையில்லாத காரியங்கள் வரும் பொழுது என்னை எடுத்துக்கொள்ளும், நான் இருந்து என்ன பிரயோஜனம்னு கூட கேட்டிருக்கான். நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆனால் பாருங்கள், பிரச்சனையில் நம்மளை நிற்க விடாமல் தேவன் நம்ம அதில் இருந்து கடந்து வர செய்திருக்கிறார். ஒவ்வொரு பிரச்சனையிலே இருந்து நம்மளை விடுதலை ஆக்கியிருக்கிறார். பாருங்க, எலியா போதும் கர்த்தாவேன்னு சொல்கிறான். ஆனால் அவனை விடலை. அவர் அதில் நிற்க விடலை, அவனை கடந்து வர செய்கிறார். அவனுக்கு ஆகாரம் கொடுத்து தட்டி எழுப்பி, நீ எந்திரி, இன்னும் எவ்வளோ தூரம் போகணும், எவ்வளோ நாள் வாழணும், நீ இப்போமே போதும்னு சொல்கிறீன்னு சொல்லி அவனை தட்டி எழுப்பி ஆகாரம் கொடுத்து அநேக அற்புத அடையாளங்களை இந்த எலியாவை கொண்டு செய்தார். பாருங்கள், இந்த நாளையில் நம்மளும் பிரச்சனை வரும்போது, அப்பா இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தாங்க முடியும், எப்படி தப்பு வைக்க முடியும்னு குழம்புவோம். ஆனால் தேவன் அதில் நிற்க விடாமல் அந்த பிரச்சனையெல்லாம் கடந்து தாண்டி வர அவர் உதவி செய்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, யோசேப்பினுடைய காரியத்தில் பார்த்தோம்னா, அவன் சகோதரர்கள் குழியில் தூக்கி போடுறாங்க, ட்ரெஸ்ஸில் கொண்டு ஆட்டு ரத்தத்தில் முக்கி தகப்பனிடத்தில் கொண்டு காட்டுறாங்க, அவங்க பிள்ளை செத்து போச்சுன்னு சொல்லி. ஆனால் எல்லாரும் நம்பிட்டாங்க யோசேப்பு இல்லை செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு. ஆனால் பாருங்கள், தேவன் அவனை அந்த இடத்துல நிற்க விடாமல் அவனை தூர கடத்தி கொண்டு போய் அவனை பெரிய அதிபதி வீட்டில் போய் இருக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். ஆனால் அங்கேயும் வந்தது, அவமானம் வந்தது, அவனை பின்தொடர்ந்தது. பிரச்சனை அவனுக்கு தாங்க முடியலை, ஜெயிலுக்குள்ள கிடந்தாங்க. ஆனால் அவன் வார்த்தையில் தேவன் வல்லமையை வைத்தார். அவனுக்கு மறைவான பொருளை வெளிப்படுத்தினார், மறைவான காரியங்களை அவனுக்கு வெளிப்படுத்தினார். யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கான், அங்கேயும் அற்புதம் நடக்குது. வார்த்தையில் வல்லமை. அவன் எங்கே பார்வனோடு இருந்தால், எங்கே இருந்தாலும் அவருடைய வார்த்தையில் வல்லமை இருந்துச்சு. ஆனால் பழையடியும் அவனை கொண்டு வந்து அந்த இடத்துல நிற்க விடாமல் திரும்ப அவனை கடந்து வந்து அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் யோசேப்பை வைத்தார். பாருங்கள், இந்த நாளையில் ஒவ்வொருவரையும் வேதத்திலையும் பார்க்குறோம், நம்ம வாழ்க்கையிலையும் பாருங்கள். நம்ம இந்த பிரச்சனையில் நின்றுருந்தோம்னா எதுக்குள்ளே இல்லாமல் போயிருப்போம். ஆனால் தேவன் அதெல்லாம் வந்து கடந்து வர செய்து இவ்வளோ நாள் வரையில் நம்மளை கண்மணி போல பாதுகாத்தார். வேதத்தில் நான் அநேகரை பார்க்கலாம். ஒரு கூனி பாருங்கள், அவ்வளோ உலகத்தார் யாருமே வச்சிருக்க மாட்டாங்க. அவள் கூனிக்கிட்டே நடந்து போகிறா, கூனிக்கிட்டே வாரா, அவளை யாருமே கண்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இயேசு சொல்கிறாரு, நீ இந்த இடத்துல நிற்காண்டான், அந்த பிரச்சனையை பார்க்காண்டான்னு சொல்லி அவர் கடந்து வரும்படி அந்த கூனை நிமிர்த்து அவளை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். ஹல்லேலூயா. அவரை நிமிர்ந்து நடக்க பண்ணி அவர் சந்தோஷப்பட்டார். எந்த இடத்துல நம்ம பிரச்சனையினால, கடனால, கவலையோடு கலங்கி கூனி குருவி குன்னி போய் நடக்கிறோமோ, அந்த இடத்துல தேவன் சொல்கிறார், உன் பிரச்சனையில இருந்து அதிலே நிற்காத, கடந்து வான்னு சொல்லி அவர் கடந்து வர செய்கிற தேவன். ஆனால் அந்த நாளையில் கர்த்தருடைய வாசகம் அநேக வார்த்தைகளை நம்ம யோசித்து பார்த்தோன்னா அதில் அதிசயம் இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. அதான் அவருக்கு அதிசயமான தேவன் என்று பெயர். வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனையில் நம்ம கடந்து வந்திருக்கோம். நீங்கள் ஒவ்வொருவரும் யோசித்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. அந்த ஒரு பாடல், என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா, கிரகிக்க முடியா காரியம் செய்தி, கிரகிக்க முடியா காரியம் செய்தி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன், கிரகிக்க முடியா காரியம் செய்தி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன், என் தேவன் எனக்காய்
ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? தேங்க்யூ, நன்றி. பாருங்க, எந்த பிரச்சனையிலையும் நீங்கள் பின்வாங்கி போகக்கூடாது. எந்த பிரச்சனையும் கண்டு சோர்ந்து போகாதீங்க. அந்த பிரச்சனையிலே நிற்க விடுகிற தேவன் நம்ம தேவன் அல்ல, நம்மளை கடந்து வர செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஆமென். நன்றி, தேங்க்யூ.